கருணாநிதிக்கு குடும்பம் தான் பின்பலம். ஒரு அரசு நிறுவனம், ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம்? அதே நேரத்தில் 500 கோடி ரூபாய்க்கு பல்வேறு படங்களை தயார் பண்ணிட்டு, அதாவது தயாரிப்பாளராக வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் எல்லாம் அதில் இருக்கான். தம்பி தம்பின்னு சொல்லி பேசுகிற கான்வர்சேஷன். அப்போ இவங்க அடிக்கிற ஊழல் எல்லாம் சினிமா மூலிமா தான் பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்குறாங்க. பிஜேபியோட வந்து நேரடி கூட்டணியாக இருக்கிறது வந்து ஏடிமிக்கவாக இருந்தாலும் இவங்க மறைமுக கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்கிறேன். நீதிமன்றங்கள் வந்து எப்படின்னா சில நேரங்களில் முட்டாள்தனமான தீர்ப்புகளை சொல்லிடுறாங்க. அது என்ன சொல்கிறது, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோன்னே தெரியல. சார், டாஸ்மார்க் ஊழல், அதாவது பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வழக்கில் கோர்ட் வந்து இடிக்கு எதிராக வந்து ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு அதிகாரி தவறு பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த அதிகாரி சார்ந்த இடங்களில் ரைட் பண்ணுறதோ, அவரை விசாரணை பண்ணுறதோ அது வந்து நியாயமான விஷயம். ஒரு அரசு நிறுவனம், ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம், அங்கே என்ன இடிக்கு வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அமலாக்கத்துறை அந்த அலுவலகத்தை ரைடு பண்ணி ஒரு 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்ற விஷயம் வந்து அம்பலப்படுத்தினாங்க. அதன் பிறகு தான் வந்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் போகிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் அப்படி நாங்கள் வந்து இடிக்கு அப்படியெல்லாம் அதை அமலாக்கத்துறைக்கு அப்படியெல்லாம் உத்தரவு போட முடியாதுன்றாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது, அப்படியெல்லாம் உத்தரவு போட முடியாதுன்றாங்க. மறுபடியும் அவங்க அந்த அமலாக்கத்துறையுடைய விசாரணை தொடர்ந்து அதை தொடர்ந்து தான் வந்து அமலாக்கத்துறையினுடைய தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய விசாகன் வீட்டில் வந்து போகிறாங்க. ரைடு பண்ணும்போது அவர் வீட்டில் இல்லை, அவருடைய குடும்பத்தார் இருக்காங்க. ரைடு ஃபுல்லாக பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தா அந்த வீட்டுக்கு பின் சைடில் வந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் எல்லாம் அதில் இருக்கான். தம்பி தம்பின்னு சொல்லி பேசுகிற கான்வர்சேஷனு, அப்புறம் வந்து அந்த டென்டர் விடக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாமே இருந்து அதை அமலாக்கத்துறை படித்து அதன் மூலிமா தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அமலாக்கத்துறை வந்து ரித்தீஷ்ன்ற ஒரு பையன் போய் வீடு சர்ச் பண்ணுவாங்க. அவன் பையன் வந்து வீட்டில் இல்லை, ஆனால் சர்ச் பண்ணிவிட்டு அந்த சாவியை வந்து நீதிமன்றத்தை ஒப்படைச்சிட்டு அமலாக்கத்துறை போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகாஷ் பாஸ்கர்ன்ற ஒரு நபர். யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர்? ஒரே நேரத்தில் 500 கோடி ரூபாய்க்கு பல்வேறு படங்களை தயார் பண்ணிட்டு, அதாவது தயாரிப்பாளராக அந்த படத்தை வந்து 500 கோடி இல்லை, அதாவது அந்த தனுஷை வச்சு இட்லி கடைன்னு பேர் தான் இட்லி கடை. ஆனால் அது 300 கோடி இதுவான் தயாரிப்பு. கடைன்னு ஒரு படம், சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம், அது அதர்வா முரளி இல்லை, சிவகார்த்திகேயன் வச்சு பராசக்தி அதாவது இதய முரளின்னு ஒரு படம். அப்புறம் வந்து சிம்பு வச்சு ஒரு படம். நான் சொல்கிறேன், அதாவது STR 49 நினைக்கிறேன். ஆமாம், நான் சொல்கிறேன், இந்த சினிமா நம்மளும் நீண்ட காலமாக கண்காணிச்சு வரோம். ஆனானப்பட்ட ஏவிஎம் கூட ஒரு படம் எடுத்து அந்த படத்தினுடைய சக்ஸஸ் ஃபெயிலியரை பார்த்து தான் இன்னொரு படத்துக்கு பூஜை போடுவாங்க. பார்ப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக, நிச்சயமாக. ஒரு படத்தை எடுத்து அதில் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் இன்னொரு படத்துக்கு பூஜை. ரொம்ப ரேராக தான் ஒரே காலகட்டத்தில் ஒரு 2 படமோ 3 படமோ அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் போடுவாங்க. இந்த சௌத்ரி அவங்கவுங்கன்னு இருக்காங்க, பண்ணுவாங்க. இவன் வந்து யாருன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்து நயன்தாராவுடைய கணவர் விக்னேஷ் சிவன் கூட இணை இயக்குனராக இருந்தாராம். திடீர்னு அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சார். உங்களால் ஆக முடியல, என்ன? சேலத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு நகைக்கடை வச்சுருக்கார். இதுதான் பின்புலம். ஆனால் இவ்வளோ பெரிய தொகையை போட்டு இவ்வளோ பெரிய ஒரு தயாரிப்பாளராக ஒரே நேரத்தில் இத்தனை படங்கள் பண்ணுற அளவுக்கு என்ன பின்புலம்? என்ன பின்புலம்னா கருணாநிதிக்கு குடும்பம் தான் பின்புலம், வேறு எதுவும் இல்லை. ஏன்னு சொன்னால், இவர் யாருன்னு சொன்னால், கருணாநிதியுடைய முதல் மனைவியுடைய மகன் மூக்கமுத்துடைய மகளுடைய, அதாவது மூக்கமுத்துடைய மகளுடைய மகள் குழந்தை தான் இது. குழந்தையுடைய கணவன், புரியுதுங்களா? அதான் ஆக மொத்தம் கலைஞருக்கு கொள்ளு பேத்தியுடைய புருஷன், மூக்கமுத்துக்கு பேத்தியுடைய புருஷன். ஷார்ட்டாக சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். கலைஞருக்கு கொள்ளு பேத்தியினுடைய புருஷன் இந்த ஆகாஷ் பாஸ்கர், மூக்காமுத்துவனுடைய பேத்தியுடைய புருஷன் தான் ஆகாஷ் பாஸ்கர். ஒரு பக்கம் உறவு இப்படி, இன்னொரு பக்கம் உறவு வந்து இவர் இருக்காருல்ல, அன்பில் மகேஷ் இருக்காப்புல இல்லை, அன்பில் மகேஷுடைய மனைவியுடைய அண்ணன் சகல மச்சானுடைய மனைவியுடைய அக்கா மகன், 2 உறவு முறை இப்படி வருது.
ஒன்று அன்பில் மகேஷும் வருது, இன்னொன்று கலைஞர் குடும்பமும் வருது. இந்த நபர் தான் ஆகாஷ் பாஸ்கர். அதாவது இது கலைஞரோட குடும்பம் தான் டிஎம்கே குடும்பங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி அதில் வந்து விருதுகள் போராட விருதுகள் விருதுகள் மாதிரி அந்த விருதுகள் விருதுகள் விரிஞ்சுக்கிட்டே போகுது பாருங்க. விழுதுகளுக்கு விழுதுக்கு விழுது போன மாதிரியான ஒரு விஷயம் தான். விரிஞ்சு இன்னைக்கு கூட எல்லாருமே பெரிய கோடீஸ்வரர். இன்னைக்கு கூட சவுக்கு சங்கர் போட்டிருந்தாப்புல ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணி அவரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கும்போது அவங்க பார்க்கறதுக்காக இவர் உதயநிதி ஸ்டாலின் போகிறாப்புல. உதயநிதி ஸ்டாலின் கூடவே இருக்காப்புல ஆகாஷ் பாஸ்கர். இந்த வீடியோ இன்னைக்கு தான் சங்கர் போட்டிருக்காப்புல. அது பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அப்போது ஆகாஷ் பாஸ்கருக்கு காசு. அப்போது இவங்க அடிக்கிற ஊழல் எல்லாம் சினிமா மூலிமா தான் பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கையில் பேட்டரி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சார் ஒருத்தர், யார், கமலஹாசன். ஊழலை அழிப்பேன், வாரிசை அழிப்பேன்னு சொல்லிட்டு அழிஞ்சாரா இல்லையா? கடைசியாக ஒரே ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினாங்கன்றதுக்காக தம்பி உதயநிதி மாரி உலகத்தில் எவனும் இல்லடான்னு சொல்லிட்டு பேசிட்டாரு. தம்பி உதயநிதியை வச்சு நான் படம் தயாரிக்க போறேங்கிற வரைக்கும், ஒரு உண்மை கதையை வச்சு தயாரிக்க போறேங்கிற வரைக்கும் பேசினாரு. அப்புறம் திமுக போய் அண்டாயிட்டார் ஒரு 10 கோடிக்காக. ஆனால் இவர் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றினார் இல்லையா? அந்த காசு என்ன காசுன்னு சொல்லி இவர் திங்க் பண்ணியிருந்தாருன்னா அவர் அவ்வளோ பாராட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காசு வாங்கியே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக, நிச்சயமா. புரியுதுங்களா இல்லையா? அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளாக் மணி ஒயிட் மணி. அப்போது ரெட் ஜெயிண்ட் வந்து அம்பலம் ஆயிடுச்சு உதயநிதி திமுகன்னு. சன் பிக்சர்ஸ் அதுவும் அம்பலமாச்சு உதயநிதி திமுகன்னு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு லிங்க்கில் வரக்கூடிய ஒரு நபரை வச்சு டான் பிக்சர்ஸ்ன்னு ஒன்று தயாரிக்கும். அங்கேருந்து வராங்க அப்படி. அப்போ டான் பிக்சர்ஸ் தயாரித்து இட்லி கடைக்கு 300 கோடி முதலீட்டில் வந்து பிரம்மாண்டமான படம் வாங்குது. பேர் இட்லி கடை. படம் வந்து பிரம்மாண்டம். பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பழைய படம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது 200-300 கோடி. இப்போ ஒரே நேரத்தில் இவ்வளோ பணம் முதலீடு பண்ணி எப்படி ஒரு ஆள் தயாரிக்க முடியும்? இதுதான் அமலாக்கத்துறைக்கு தகவல் போய் அமலாக்கத்துறை இந்த தகவல் எல்லாம் விசாகன் வீட்டிலேருந்து தான் எடுக்கப்பட்டது. அந்த கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளைகள் எல்லாமே விசாகன் கிட்ட இருந்து தான் எடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இதுவை வந்து அந்த விசாரணையை சோதனையை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. 2 பேரும் எஸ்கேப். யார்? ஒன்று ரித்தீஷும் எஸ்கேப்பு, ஆகாஷ் பாஸ்கரும் எஸ்கேப்பு. அப்போ இவங்களை பிடிக்க முடியுமான்னு சொன்னால் நிச்சயம் முடியாது. ஏன்னு சொன்னால் மாநில காவல்துறையுடைய உத்தரவுலாம் பிடிக்க முடியாது. அமலாக்கத்துறை மத்திய போலீஸாக இருக்கலாம், மத்திய போலீஸ் அவங்க வச்சுருக்கலாம், சிஆர்பிஎஃப் வச்சுருக்கலாம், எல்லாம் ஒன்றும் வச்சுக்கலாம். ஆனால் மாநில காவல்துறையுடைய ஒத்துழைப்புலாம் பிடிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜியுடைய தம்பியை அசோக்கு பிடிச்சி முடிஞ்சுதா? முடியல. அமலாக்கத்துறை என்னென்னோ பண்ணி பார்த்தானா பண்ணாங்க. கடைசியாக அவராக ஒரு இது பேஸ் பண்ணி போய் சரணடைஞ்சார். அப்போ மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்டெலிஜென்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாரையுமே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இவங்களை பிடிக்க முடியுமா? எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஊடகத்தில் அவர் லண்டன் போயிட்டார், ஒரு ஊடகத்தில் ஜப்பான் போயிட்டார், ஒரு ஊடகத்தில் லண்டனோ ஜப்பானோ போனால் பிடிச்சிடுவாங்க. தமிழ்நாட்டிலே இருந்தால் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் பிரச்சனைங்க. பிடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா பிடிக்கலாம். சொல்லுங்களா? இல்லை, பிடிக்க முடியாது. ஒத்துழைப்பெல்லாம் பிடிக்க முடியாது. இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து இப்படி தான் தலைமுறையானாப்புல. எப்படி பிடிச்சாங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கு விஷயம் வந்து அது போதைப்பொருள் தடுப்பு விஷயமாச்சு. அப்போது இது என்னடா திமுக பேர் ஆகிடுமே, வேறு வழி இல்லை, நமக்கு பிடிச்சி கொடுத்துருவோம்னு சொல்லி பிடிச்சி கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ ஒரு ஸ்பெக்ட்ரம்னு ஒரு விஷயம் வந்துச்சுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஆண்டுகிட்டு இருந்த திமுக அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வர்றதுக்கு ஒரு 2 பீரியட் ஆச்சு. காங்கிரஸ் தோக்கிறதுக்கே ஸ்பெக்ட்ரம் தாங்க காரணமாச்சு. இப்போ நீ அடுத்த எலெக்ஷனுக்கு இதுதான் காரணமாக இருக்க போதா? ஐ மீன் டாஸ்மார்க் ஊழல். இல்லை, அதுக்கு தான் இப்போ வந்து தமிழக முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டாரு. காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்துடுவாங்க, முடிஞ்சது, அவ்வளோ. இது பெருசாக வெளியில் வராது. ஏங்க நீங்கள் வந்து கேஎன் நேரு வீட்டில் சோதனை பண்ணாங்க, கேஎன் நேரு டெல்லிக்கு விட்டார், அடுத்த நாள் ஆஃப் ஆயிடுச்சா இல்லையா? ஆமாம். என்ன பண்ணீங்க, சோதனை பண்ணீங்களா, எவ்வளோ பிடிச்சிங்க, எவ்வளோ பிடிக்கல, எதுனா தெரிஞ்சது எதுவும் தெரியலாதோட முடியும். அதேமாரி வந்து பிஜேபியோட வந்து நேரடி கூட்டணியாக இருக்கிறது வந்து ஏடிமிகவாக இருந்தாலும் உங்கள் மறைமுக கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, பாஜக வந்து பரிசுத்தமான கட்சின்னு சொல்ல முடியாது இல்லையா?
அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சுன்னா இப்போ ஒன்றும் இல்லை. கடந்த ஆண்டு மட்டும் 2400 கோடி வந்து அவங்க வந்து இது போல் பெரிய பெரிய கம்பெனிக்கிட்ட ஐடி அமலாக்கத்துறை இது போல் சிபிஐ ரைடுன்னு சொல்லியே மிரட்டி அவங்க வந்து இது வாங்கியிருக்காங்க, டொனேஷன் வாங்கியிருக்காங்க. தேர்தல் அந்த தேர்தல் ஃபாண்டு தேர்தல் ஃபாண்டு இல்லை, மற்ற விஷயங்களுக்கு டொனேஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த லாட்ரி மார்ட்டின்கிட்ட கூட அப்படி தானே வாங்க அப்படி தான் எல்லாமே வாங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்கன்னா அவங்க ஓகேன்ட்டு போகிறாங்க. துரைமுருகன் என்னாச்சு? திடீர்னு டெல்லிக்கு ஏன் போனார்? ஆஃப் ஆயிடுச்சா இல்லையா? ஆமாம். பொன்முடி டெல்லிக்கு போனார், ஆஃப் ஆயிடுச்சா இல்லையா? இப்போ அதேமாரி இந்த விஷயம் சென்சிட்டிவான விஷயம். இது இப்படியே தொட்டு இன்னும் கடைசியாக ஸ்டாலின் உதயநிதி வெளியும் வந்து உதயநிதி மூலிமா ஸ்டாலின் வெளியும் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்குன மாதிரி தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகர் ராவுடைய மகளை தூக்குன மாதிரி எல்லாமே அதுவும் அப்படி தானே. அந்த சாராய ஊழல் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ண இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போய் அது காம்ப்ரமைஸ் ஆகிறது தான். இப்போ போன வருஷம் போல், அதுக்கு முந்தைய வருஷம் போல், அதுக்கு முந்தைய வருஷம் போல் நிதி ஆயோக் வந்து திமுக பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் இருக்குது, துரோகம் பண்ணுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது, நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு மட்டும் ஏன் அவசர அவசரமாக போகிறாங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு? ஆனால் அவர் போகிறது அதுக்கு இல்லை, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஆஃப் பண்ணுறதுக்காக போகிறார். கண்டிப்பாக. இப்போ நம்ம கோர்ட்டு விஷயத்துக்கு வருவோம். கோர்ட்டு சொல்லியிருக்குல்ல, அந்த நிறுவனத்தில் ஈடிக்கு என்ன வேலைன்னு கேட்டிருக்குல்ல, இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது? இல்லை, இதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால், இப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, தமிழக அரசுன்ற கட்டுவேன். இப்போ வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துக்குள்ளே நுழையுதா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இவங்க தகவல் சொல்லிட்டா போகிறாங்க? இல்லை இல்லை. ஒரு காவல் நிலையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போகுது, தகவல் சொல்லிட்டா போகுது காவல்துறை நிறுத்திக்குது. கோர்ட்டு கேட்டதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் இதுக்கு இல்லை ஆக்சுவலாக நீதிமன்றங்கள் வந்து எப்படின்னா சில நேரங்களில் முட்டாள்தனமான தீர்ப்புகளை சொல்லிடுறாங்க. சில நேரங்களில் பல நேரங்களிலே கூட சொல்லிடுறாங்க. அதேமாரி ஒன்றை தான் நம்ம இதை பார்க்க முடியும் தவிர அமலாக்கத்துறை வந்து அறிவிச்சிட்டு போக முடியாது. இல்லை நீங்கள் வந்து அலுவலகத்துக்கு போகாதீங்க, அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் போங்கன்னா முக்கியமான ஆவணங்கள்லாம் அலுவலகத்தில் வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன். நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஏன் வாய்ப்பு இல்லை? ஏன்னா வாய்ப்பு இருக்குன்றேன். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அலுவலகத்துக்கு உள்ள அவருடைய ஆஃபீஸில் வந்து அவர் வெளியே போயிட்ட பிறகு அவர் பிஏ கூட உள்ளே நுழையத்துக்கு அனுமதி இல்லை. உதாரணமாக இருக்கா இல்லையா? இருக்குது கண்டிப்பாக. அப்போ விசாகன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லைங்களா? அந்த இதில் இருக்கார். அவர் அந்த அலுவலகத்தை வச்சுருந்தாருன்னா ஆவணங்களை. அப்போ இது நீதிமன்றம் நம்ம சொல்கிறது வந்து நம்ம எல்லாமே சரியாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது, சரியான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது சில நேரங்கள். ஆனால் இது ஒரு தவறான தீர்ப்பு தான். அதனால் வந்து ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து திடீர்னு அலுவலகத்துக்குள்ளே போயிருந்து நீங்கள் வந்து யாரை விசாரிக்கணும் அவங்கள மட்டும் அவங்கள மட்டும் விசாரிக்கணுமே தவிர மற்ற ஸ்டாஃப் அவங்கவுங்க வேலையை செய்யறதுக்குன்னும் அவங்ககிட்ட எந்த விதமான இதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி ஒன்றும் சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ இந்த அலுவலகத்துக்கு வராங்க, உங்கள்கிட்ட எங்கிட்ட மட்டும் விசாரிக்கணும்னு சொன்னால் இந்த அலுவலகத்தை வந்து அவரை கூப்பிட்டு தனியாக விசாரிங்க, இல்லை அவருடைய ரூமு மட்டும் செர்ச் பண்ணுங்க. அதை விட்டு ஒட்டுமொத்த இந்த நிர்வாகத்தையே நீங்கள் வந்து சோதனைக்கு உள்ளாக்குறது என்பது அது கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி இன்னைக்கு இது சொல்கிறாங்க. இதே ஜெயலலிதா இறந்த உடனே ராம்மோகன் ராவ் உள்துறை செயலாளராக இருக்கும்போது அவருடைய அலுவலகத்தில் யார் போனது? அமலாக்கத்துறை தானே போச்சு, தலைமைச் செயலகத்துக்குள்ள. ஆமாம், போய் செந்தில் பாலாஜி அமைச்சராகும்போது தலைமைச் செயலகத்துக்குள்ளே போய் தானே அவரை தூக்குனாங்க. ஆமாம். அப்போ தலைமைச் செயலகம் அரசு அலுவலகம் இல்லையா? என்ன சார்? கண்டிப்பாக நிச்சயமாக. அது என்ன சொல்கிறது, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நிறையா விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை உங்களோட அனுபவ ரீதியாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி.